சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். நீதானே அவரை ஏமாத்த பார்த்த. பண ஆசை உன் கண்ணை மறைச்சிருச்சு, அப்படித்தானே? உன்னை நம்பின உன் மாமாவ நீ ஏமாத்த பார்த்த, இப்போ அனுபவிக்கிற. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மன்னிக்கவும் செய்யணும், மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எல்லாருக்குள்ளே இருக்கணும். அது அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தாவே அநேக குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்துடும். அப்போ எனக்கு டக்குன்னு மனசுக்கு வந்தது என் மாமியார் தான். அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள்ட்ட ஒப்புரவாகணும். ஏன்னா அவங்க எத்தனையோ முறை நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டும் நம்ம ஏற்றுக்கிடலையே, இவ்வளோ கடினமாக இருக்கோமே அப்படின்னு எனக்கு மனசுக்கு உள்ளாடி அந்த ப்ரேயர் ஃபுல்லாகவே அது உணர்த்திட்டு இருந்தேன். இவங்கக்கிட்ட பேசணும். ஆனால் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆண்டவரே, நான் பதிலுக்கு பதில் பேசிட்டேன், பதிலுக்கு பதில் நான் செய்துட்டேன், அதனால் என்னையை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக தேவ சமாதானம் எப்போ வரும்னா, நீங்கள் எப்போ அவங்ககிட்ட போய் என்னை நீ மன்னித்துக்கொள்னு சொல்லி கேட்கும் பொழுது பாருங்கள், இதுவரை பெற்றிராத ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் உலகம் முழுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் வர இருக்கிறது. அதில் பெண்களோட பங்கு முக்கியமானது. பெண்கள் ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களாக, எழுப்புதலை பற்ற வைக்கிறவர்களாக மாற வேண்டும். அதுக்காகத்தான் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை தேவன் ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வராரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லப்படும் காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த நாளிலும் முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை வருகிறது இயல்பு. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தனிய கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகி விட்டு முதல்ல காணிக்கைய செலுத்து அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. மன்னிப்பு அவ்வளவு முக்கியம். இன்று அநேகருக்கு பிரச்சனை யார் முதலில் மன்னிப்பு கேட்பது என்று. இயேசு தன்னை சிலுவையில் அடித்தவர்கள், முகத்தில் காரி உமிழ்ந்தவர்கள், தங்கள் தலையில் குட்டி யார் உன்னை குட்டினார்கள் என்று கண்டுபிடி என்று ஏளனப்படுத்தியவர்கள், தன்னுடைய ஆடையை உரிந்து அதை பங்கிட்டு கொண்டவர்கள் என அத்தனை பேரும் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்காமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னித்து காட்டினார். பிரியமானவர்களே, நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். மற்றவர்களிடத்துல ஈகோ பார்க்காம, யாரிடம் தவறு அப்படின்னு ஆராயாமல் முதல்ல மன்னிப்பு கேட்போம். அப்பதான் தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போதும் சகோதரிகளோடு இணைந்து தேவனை துதித்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனி இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கும்போது, உங்களை நடத்தும் போது, உங்கள் குடும்பத்தை நடத்தும் போது, உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற மெய்ப்பராய் அமர்ந்த புல்லுள்ள இடங்களை அவங்களை அழைத்து கொண்டு செல்கிற தெய்வமாக எங்கள் கூட இருப்பார். உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை மணிமுடி சூட்டுவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு நல்ல மெய்ப்பரா இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு குறைவு இருக்காது. எங்களோடு சேர்ந்து நல்ல உற்சாகமாக சந்தோஷத்தின் நிறைவினால் ஆண்டவரை நம்ம பாடி துதிக்க இருக்கிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதனால. இயேசு நம்மோடு இருப்பது தான் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பாக்கியம். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே.
சந்தோஷமா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், உங்களுக்கு புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். இயேசுவே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் எதிரிகள் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். உங்களுடைய எதிரிகள் கண் முன்னே எதிரிகள் ஆண்டவர் உங்களுக்கு விருந்து படைக்கிறார் அல்லவா? விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். ராஜா புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். சொல்வோமாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். நீங்க சொல்லி துதிக்கலாமா? என் வாழ்க்கையில குறைவில்லை, இயேசு எனக்கு மெய்ப்பராய். என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற தெய்வமா இருக்கிறார். நல்ல உற்சாகமா எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். நல்ல மெய்ப்பராய் உங்களை நடத்துகிற ஆயனாய் அவர் கூட இருப்பார் அல்லவா? சொல்லி துதிக்கலாமா? ஆமென் ராஜா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். சேர்ந்து பாடுவோமா? குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். இயேசுவே. பா, எங்களுக்கு குறையில்லப்பா, எங்களுக்கு மெய்ப்பராய் நீங்க நடத்துறீங்களே, அப்படியே நீங்க சொல்லலாமா? குறையில்லையே இயேசுவே. குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பரா இருக்கும்போது நம்ம ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லாமல் நடத்துகிற தெய்வம், ஒரு இடத்துல கூட நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை பார்த்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கரங்களை பிடித்து நான் நடத்துகிறேன்னு சொல்லி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார் அல்லவா? சந்தோஷமா மன நிறைவோடு அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நான் தாழ்வில் இருக்கும்போது, நான் தனிமையா இருக்கும்போது, நான் கலங்கி கொண்டிருக்கும் போதெல்லாம்ப்பா உடைய கரம் எங்களை தேற்றினது. நீங்க என்ன ஒருபோதும் மனுஷரின் கைக்கோ சத்ருவின் கைகளுக்கு எங்களை விட்டு கொடுக்கவே இல்லப்பா. எங்களை நடத்தி வருகிறீங்க, எங்க குடும்பத்தை நடத்தி வருகிறீங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். சுமை என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. வழி மாறும்போது, நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர். எங்களால முடியாத போது எங்களை தூக்கி நடத்துனீங்களப்பா. பார்த்து என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. சொல்லலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காத தெய்வம்,
இயேசுவே, என்னை பாதுகாப்பவர், எங்க தலை குனிந்த இடத்துல எல்லாம் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட எங்க வெக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை தலையை நிமிர பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார் அல்லவா? என்னை விட்டு கொடுக்காதவர், இயேசு என்னை விட்டு கொடுக்கல, என்னை நடத்தி வருகிறார் அல்லவா? என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் தகப்பனே, நடத்துகின்றவர். என்னை பாதுகாப்பவர் என் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் வாழ்க்கையில கிரியை செய்கிற தெய்வம் அவர். அவரை நோக்கி பார்த்து நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் சொல்லலாம், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, என் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க என்னை விட்டு கொடுக்கலப்பா, கையை விடவே இல்லை, என்னை நடத்துகிற தெய்வமே, உங்க முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ராஜா. என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. அப்பா, அநேக நேரம் வெக்கப்பட்ட இடங்களெல்லாம் தகப்பனே, தலை குனிந்த இடங்களெல்லாம் தகப்பனே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தெய்வமாய் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து வெக்கத்திற்கு பதிலாக தகப்பனே இரட்டத்தனையான பலனை வாழ்க்கையில கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீங்களப்பா. ஒருபோதும் எங்களை விட்டு கொடுக்காம, ஒருபோதும் எங்க கரத்தை விடாமல் எங்களை நடத்தி வருகிறீங்களேப்பா. உங்க சமூகத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க பிரசனத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்திடுங்க தகப்பனே. எந்த சோர்வுகளோடு இருந்தாலும் இந்த நேரத்துலப்பா உற்சாகத்தினால நிரப்பிடுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதனால நீங்க கலங்க வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஏற்ற காலத்துல அவர் நிறைவேற்றுவார். இப்பொழுதும் ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதி அக்கா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா, நான் தான் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். ம். தம்பி அண்ணா, உங்க வாழ்க்கையில நான் தலையிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லுங்கண்ணா. உங்க மாமா கிட்ட பேசிடுங்க. டேய், என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லடா. சரி, ரொம்ப யோசிக்காத, வா. என்ன பாக்குற? நான் தான் உன்னோட மனசாட்சி. என்ன யோசிக்கிற? உன் மாமா கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு தானே யோசிக்கிற? எல்லா பிரச்சனைக்கும் நீதானே காரணம். உன் மாமா உன்கிட்ட நல்லா தானே இருந்தாரு, நீதானே அதை கெடுத்த. நீதானே அவரை ஏமாத்த பார்த்த. பண ஆசை உன் கண்ணை மறைச்சிருச்சு, அப்படித்தானே? உன்னை நம்பின உன் மாமாவை நீ ஏமாத்த பார்த்த. இப்போ அனுபவிக்கிற. இப்போ என்ன பண்ண போற? இப்படியே உட்காந்து யோசிக்க போறியா, இல்ல உங்க மாமா கிட்ட போய் பேச போறியா? என்ன பாக்குற? போ,
போய் உங்க மாமா கிட்ட மனம் விட்டு பேசு. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவர் மனசும் எவ்வளவு வேதனைப்படுன்னு யோசிச்சு பாரு. கிளம்பு, போய் மாமா பாரு. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மாலதி, நீ எங்க இருக்க? நம்ம வீட்ல தான். நம்ம வீடுனா? நம்ம வீடுன்னா நம்ம வீடு தாங்க. எங்க? உங்க அப்பா வீட்லயா? ஏங்க நம்ம வீடுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பேசுறீங்க? நம்ம வீட்டுக்கு எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஏன் எங்க அப்பா வீட்லயே இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்லம்மா. அம்மா, எப்படி வந்த? அப்பாதான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. மாமாவா? ஆமா. நீங்க எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான் இருக்க. அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க பயப்படாம வீட்டுக்கு வாங்க. அப்பா வீட்ல இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இரு வர. எப்படியும் வீட்டுக்கு தானே வருவாரு. என்ன தம்பி இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சும்மா தான் நிக்கிறேன். மாமாவை பார்க்க வந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருக்கு, அதான் வெயிட் பண்றேன். அதுக்கு ஏன் தம்பி வெயிட் பண்ணணும்? ஒரு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? போன் அடிச்சேன், அவருக்கு லைன் கிடைக்கல. தம்பி, அவர் இந்நேரம் பார்க்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவசரம்னா அங்க போய் பாருங்க. சரிண்ணா. சரிப்பா, நான் வரேன். ரமேஷ், உங்க அம்மா கிட்ட நீ பேசுனியா? பேசணும்க்கா, ஆனா எப்படி ஆரம்பிச்சு பேசுறதுன்னு தான் தெரியல. உங்க அம்மா கிட்ட பேசவா தெரியலன்ற? அக்கா, அது என்ன தெரியுமா? ஈகோ. பெத்த அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஈகோ தடுக்குதுல்ல? ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேளு. எல்லா பிரச்சனைக்கும் கொஞ்சம் மனம் விட்டு பேசினா சரியாயிடும்பா. என்ன பாக்குற? அதுதான் உண்மை. நீ உங்க அம்மா கிட்ட மனம் விட்டு பேசி எவ்வளவு நாள் இருக்கும் சொல்லு? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கியா? நல்லா இருக்கீங்களாம்மா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு அன்பா பேசிருக்கியா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்கள எதிர்த்து பேசுறதுதான், சண்டை போடுறது அதானே? அன்பா மனம் விட்டு அவங்க கிட்ட பேசினதே இல்லல்ல. நீ தலை குனிஞ்சி பிரயோஜனமே இல்லப்பா. உங்க அம்மாவை தலை நிமிர வைக்கணும். அவங்க கிட்ட போய் கொஞ்சம் மனம் விட்டு பேசு. யார தேடுறீங்க? தெரிஞ்சவங்கள தேடுறேன். யாரு? என்னையா? மாமா,
மன்னிச்சிருங்க மாமா. பண ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. என்ன மாப்பிள, நீங்க போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் தான் மாலதி கிட்ட சொல்லி அனுப்பிட்டேனே. வீட்டுக்கு வர வந்து மாப்பிளைய பாக்குறேன்னு. சாரி மாமா. அக்கா, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. நான் இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட பேச போறேன். மனம் விட்டு பேச போறேன்க்கா. சரி. ரஞ்சித் மாமா, என்னப்பா மருமகன் கூட எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயும் இல்லம்மா, வீட்டுக்கு தான். உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தணும். ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக செய்து காட்டிய காரியம். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து மன்னிக்கிற சுபாவம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பெருகும்படியா ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. நம்ம இந்த நாளிலும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லி ஜெபிக்க சொன்னாரோ அந்த காரியங்களெல்லாம் நம்ம மாற்றத்தை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு சொன்னால், முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மன்னிக்கவும் செய்யணும், மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எல்லாருக்குள்ளே இருக்கணும். அது அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தாவே அநேக குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்துடும். அநேகர் என்ன செய்யறது, மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயத்தோடு கூட அநேகர் இருக்கிறதுனால தான் குடும்பங்களுக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மகள், அவளுக்கு ஒரு 4-5 வயது இருக்கும். அப்போ அந்த டைமில் அவள் என்ன செய்வா, பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு வருவாள். இது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அம்மா பலமுறை அவளை கண்டிச்சாங்க. ஆனால் இந்த குட்டி பிள்ளை என்ன செய்வான்னா, பக்கத்து வீட்டில் போய் டிவி அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு வருவாள். ஒரு முறை அவள் பார்க்க அப்படி போயிருந்தப்போ அவளுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ எங்கே போயிட்டு வர்றேன்னா, அவள் சந்தோஷமாக சொல்கிறான், நான் டிவி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா, இது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல, ஜெபிக்கிற பிள்ளை நீ, நம்மளாம் ஜெபிக்கிறவங்க இப்படி போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா அவளை சத்தம் போட்டாங்க. உடனே கோவிச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேடிட்ட மன்னிப்பு கேட்டுரு, இனிமேல் நான் பார்க்க போக மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னா, அவள் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்ட்டா. அப்படியே கல் மாதிரி இருக்க நின்றுட்டே இருந்தாலாம். அப்போ அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, அவங்க அப்பா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. சின்ன குட்டி பிள்ளை பாருங்க, அது மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்ட்டு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே போ, வீட்டுக்குள்ளே போ, வெளியில் நிற்கிறையே, பனி வேற விழுகுது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்ட்டா சின்ன பிள்ளை. அப்போ ஒரு குழந்தையுடைய இருதயத்திலேயே மன்னிப்பு கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு கடின இருதயம் இருக்குதுன்னா அது வளர்ந்து வரும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா? இன்றைக்கு அநேகருக்குள்ள அந்த மன்னிப்பு கேட்கவே கூடாத ஒரு கடின உள்ளம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இயேசு மன்னித்ததை போல நம்ம மன்னிக்கணும். அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு குடும்பங்களில் அநேக பிரச்சனை. யார் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ தடுக்கும். நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்க முடியும், முதல்ல அவங்க வந்து கேட்கட்டும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி காரியமெல்லாம் இருக்கவே கூடாது. அநேகர் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் பல பேரால் பாதிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம எதுக்கு ஜெபிக்க போகிறோம்னா, இந்த கடின இருதயம் மாறணும்.
எந்த தவறு செஞ்சிருந்தாலும் சரிதான், யாரை துன்பப்படுத்தியிருந்தாலும் ஒரு வேலை காயப்படுத்தியிருந்தாலும் முதலாவது தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய இருதயம் இருக்கணும். பாருங்க, மன்னிப்பு கேட்க வேண்டும். அநேகர் தாங்கள் செய்கிற தவறை உணர்றதே கிடையாது, அதுக்காக ஒரு மனம் வருந்துறது கூட கிடையாது. மனம் வருந்தி அந்த தவறை உணர்ந்தாதானே மன்னிப்பு கேட்கணுங்கிற இருதயம் வரும். இன்றைக்கு அநேகருக்கு உணர்வு இல்லை. நான் என்ன உண்மைத்தானே சொன்னேன், செய்யாததையா சொன்னேன், அவங்க செஞ்சதை சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு தாங்க செய்த தவறை நியாயப்படுத்துவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அநேகர் அப்படிப்பட்ட இறுதி இருக்கிறது நல்லதில்லை. முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஒரு வேளை நம்மளால் மற்றவங்க காயப்பட்டுட்டாங்க, வருத்தப்படுறாங்க, நம்முடைய வார்த்தைகளினாலோ செய்கைகளினாலோ தவறு இருக்குதுன்னா உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். அது கர்த்தருடைய சுபாவம். மன்னிப்பு கேட்காம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் என்ன தப்பு இருக்குன்னு நியாயப்படுத்தக்கூடாது. தயவு செய்து இன்றைக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். இன்றைக்கு விசேஷமாக கிறிஸ்தவ பிள்ளைங்களாகிய நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும். இந்த கடின இருதயம் மாறுறதுக்காக சகோதரியோடு சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா? நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகளை செய்து கொண்டு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அநேக பிள்ளைகள் மற்றவர்களை காயப்படுத்தி அவங்களை துன்பப்படுத்தி ஆண்டவரே அப்பா அநேக தவறுகளை செய்திருந்தும் கூட ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறுக்காக வருந்தாமல் ஆண்டவரே மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கக்கூடாதபடிக்கு காணப்படுகிற அந்த கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கடின இருதயம் உடைக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மன்னித்தது போல மற்ற பிள்ளைகளையும் மன்னிக்கணுங்கிற அந்த உணர்வை நீங்க கொடுங்க ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்த பொழுதிலும் நாத்தான் தீர்க்கதரிசியினால ஆண்டவரே அப்பா சொல்லப்படும் பொழுது தன்னுடைய தவறுகளை உணர்ந்தானே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. நீங்க அந்த பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே அப்பா. அந்த கடின இருதயத்தை உடைத்து போடுங்க ஆண்டவரே. நல்ல சதையான இருதயத்தை நீங்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த கடின இருதயங்கள் எல்லாம் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இருதயமும் இருக்கும். ஆனால் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்கள எது தடுக்குது? ஈகோ. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆலயத்துக்கு போகிறோம், கூட்டத்துக்கு போகிறோம், செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்கா? பெருமை தடுக்குதில்லை, ஈகோ தடுக்குதில்லை, ஒரு தயக்கம் வந்து மன்னிப்பு கேட்க முடியாமல் இருக்கிறீங்கள, இன்னைக்கு அதெல்லாம் உடைக்கப்படணும். அந்த ஈகோ, அந்த தயக்கம் இதெல்லாம் மாறணும். இப்போ சகோதரியோடு கூட சேர்ந்து நம்ம அர்ப்பணித்து செபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரே அப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோமே என்ற உணர்வு இருக்குது, மன்னிப்பு அவங்ககிட்ட கேட்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட ஏசப்பா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதபடி ஆண்டவரே இந்த ஈகோ தடுக்கிறது ஏசப்பா. இதனால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாக ஆண்டவரே பிரிவினைகள், பிரச்சனைகள் ஆண்டவரே, நண்பர்களுக்குள்ளாக ஆண்டவரே கசப்புகள் ஆண்டவரே, வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே பேர்பட்ட காரியங்கள் நடைபெறதுனால ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை ராஜா. கர்த்தர் தாமே ஆண்டவரே பேர்பட்ட ஸ்பாவங்கள் இந்த ஈவோன்ற ஸ்பாவத்தை கர்த்தர் எடுத்து போடும்படியாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அவங்ககிட்ட ஆண்டவரே மனம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. நம்ம மன்னிப்பு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, மன்னிப்பு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்ற தயக்கமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ராஜா. உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவர். உடைய தெய்வீக பாவங்களால கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் அப்படியா செய்ய போற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டா அந்த ஈகோ, தயக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ள நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்க, ரொம்ப நம்பி இருப்பாங்க, அவங்களே காயப்படுத்தி இருப்பாங்க, மன வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி பேசியிருப்பாங்க. பாருங்க, வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றங்கள், தோல்விகள் இதனால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த ஏமாற்றத்துக்கு, இந்த தோல்விக்கு, இந்த காயங்கள் வருவதற்கு, இந்த மன வருத்தங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தவங்களை மனதார மன்னிக்கவே மாட்டாங்க. நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க தான் உண்மைதான், வேதனைப்படுத்துகிறாங்க உண்மைதான், அவர்களை நம்ம மன்னிக்கணும். அதுதான் இயேசுவுடைய சுபாவம். ஒரு வேளை நீங்கள் மற்றவங்களால் காயப்பட்டு துன்பப்பட்டு
கஷ்டப்பட்டு வேதனைக்கு மத்தியில் இருக்கிறீங்களா, மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? இப்போ சகோதரி உங்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சுபாவத்தை எடுத்து போட்டு இயேசுவை போல ஒரு நல்ல இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. செபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, ஏசப்பா, இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. யாரோ ஒருவரால் அப்பா ஏமாற்றப்பட்ட நிலைமையில வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக அப்பா அவர்கள் படுகிற வேதனைகள், அப்பா அவர்களுடைய மனதிலே காணப்படுகிற காயங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் ஆரம்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, இப்படி காயப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக இவர்களை மன்னிக்க முடியாத இருதயத்தோடு இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவர்கள் மீது கசப்போடு வெறுப்போடு இருக்கிறாங்களே ஆண்டவரே, இப்படிப்பட்ட அப்பா பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நீங்க அவர்களுடைய இருதயத்தை மாற்றுவீராக அப்பா. மனதார மன்னிக்கக்கூடிய இருதயத்தை இவங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க மனம் இறங்குவீராக அப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் மன்னித்தது போல அப்பா இந்த பிள்ளைகளும் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுப்பீராகப்பா. அப்பா, நீங்க மன்னிக்க தயை பெருத்த தேவன் அல்லவா அப்பா. அதை போல இந்த பிள்ளைகளும் அப்பா ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நீங்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிசாசு கடினப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அப்பா இருதயத்தை எல்லாம் கர்த்தர் நீங்க கடின இருதயங்களை எல்லாம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே நீங்க உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கக்கூடிய இருதயத்தையும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தையும் எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற இவ்விதமான கடினமான இருதயங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே துதிக்கிற உண்மை போல மன்னிக்கிற சுபாவத்தை, மன்னிப்பு கேட்கிற சுபாவத்தையும் மன்னிக்கிற இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட சுபாவங்கள் உண்டாவதாக, குடும்பங்களுக்குள்ளே அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்போ நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கிற மன்னிக்க முடியாத சுபாவங்களை தேவன் மாற்றி தேவனுடைய சுபாவங்களை நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து பெருக பண்ணுவார். இப்பொழுதும் மன்னிக்க முடியாத காரணத்தினால பிரிந்திருந்த நபர்கள் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய செய்தியினை கேட்டு சமாதானமா மாறி இருக்கிறாங்க. அந்த அனுபவ சாட்சியை கேட்கலாமா? என்னோட பெயர் சுனிதா. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல்ல வசித்து இருக்கிறோம். எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோட மாமியார்கிட்ட 7.5 வருஷமாக நாங்கள் பேசாமல் இருந்தோம். ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு. அது என்னுடைய கணவரும் அதே மனக்கசப்போடு இருந்துக்கிட்டு இருந்தார். குடும்பத்தில் ஏதாவது விசேஷங்கள் ஏதாவது வந்தால் கூட நான் கலந்துக்கிட்டு தான் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவை கண்டா முகத்தை பார்க்குறதுக்கு நான் வெக்கப்பட்டு திருப்பி வந்துடுவேன். ஏன்னா அந்த முகத்தை எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு, அவங்கள பார்த்தாவே எங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த வார்த்தை எங்களை அவ்வளோ கடினப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ இது நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். எங்களுடைய இருதயம் அவங்கள ஏற்றுக்கின்ற மனநிலையிலே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி மோகன் அண்ணன் கொடுத்த தேவை செய்தியை கேட்குறேன். ஒப்புரவை பற்றி அவர் கொடுக்குறாரு செய்தி. பேசிகிட்டு இருக்கும்போது அது நீங்கள் எத்தனை பேர்ட்டையோ பேசாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் மனசை திறந்து கொடுங்க. உங்களுக்கு கடவுள் ஒரு இதை செய்யணுன்னா நீங்களும் உங்களை தாழ்த்தணும் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் ஒப்புரவாகிறதுக்கு கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் அந்த ஆட்கள்கிட்ட ஒப்புரவாகணும் இன்னைக்கு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு டக்குன்னு மனசுக்கு வந்தது என் மாமியார் தான். அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள்ட்ட ஒப்புரவாகணும். ஏன்னா அவங்க எத்தனையோ முறை நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டும் நம்ம ஏற்றுக்கிடலையே, இவ்வளோ கடினமாக இருக்கோமே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளாடி அந்த ப்ரேயர் ஃபுல்லாகவே அது உணர்த்திட்டு இருந்தேன். இவங்கக்கிட்ட பேசணும். இப்போ ப்ரேயர் முடித்த உடனே நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இன்னைக்கு கடவுள் உணர்த்தினார், உங்கள் அம்மா கிட்ட கண்டிப்பாக ஒப்புரவாகணும் எனக்கு அப்படின்னு. நான் அதுக்கு சம்மதிக்கலை. என்கிட்ட இயேசு பேசலை, என்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் ஒப்புரவாகிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். டெய்லி ப்ரேயரில் அட்டன் பண்ணும்போது ஒரு 1 வீக் ஆகல எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அது இன்னைக்கு ப்ரேயர் ஃபுல்லாக எங்கள் அம்மாட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன், இதுக்கு மேலே தாமதமே வேண்டாம், உடனே நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி, அது அம்மா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க.
கரெக்டாக 10 நிமிஷத்தில் வீட்டில் வந்து நின்னாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நான் விடுபட்டது மாதிரி எனக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளாடி ரொம்ப சந்தோஷம். சொல்லப்போனால் அவங்க எங்களுக்கு எதுவும் தரல, அது இல்லை எனக்கு. அது என்னமோ நமக்கு ஆறுதலுக்கு ஒரு ஆள் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி கிடச்சிருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல எப்படி பேசுகிறதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நானே கேட்டேன். அப்படி உட்காந்துருந்தாங்க, இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க. நானாக போய் கேட்டேன், இப்போ யாரு கூட இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அது அந்த மகனுக்கு கூட இருக்கேன், அங்கேயும் இருப்பேன், எனக்கு வீட்டிலையும் இருப்பேன் அப்படின்னு. சரி, நீங்கள் இனிமேல் இங்கே இருங்க. 7.5 வருஷமாக இருந்த மனக்கசப்புகளை மாற்றி மனசுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும். என்ன நேர்களே, சாட்சியை கேட்டீங்களா? தேவன் நிச்சயமாக உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோட பேச இருக்கிறார். நம்முடைய அன்பு சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்கள் உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லு, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. இன்றைக்கி பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ குடும்பத்தார் சந்தித்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு ஜெபிக்கும்படியாக கடந்து வருவாங்க. அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் அவ்வளோ வேதனை வந்துருச்சு, எனக்கு விரோதமாக இவங்க அப்படி செயல்பட்டாங்க, என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் என் கூட பிறந்தவனுக்கு விரோதமாய், என் குடும்பத்தில் விரோதமாய் இப்படிப்பட்ட செயல்கள் செய்துட்டேன், ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், ஆனால் ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலை அப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு. ஒருவேளை இந்த நாளிலும் கூட பாருங்கள், மற்ற குடும்பத்துக்கு விரோதமாய் அவங்க உள்ள வேதனைப்படும்படியாக வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் சொல்கிறாங்க, அப்படி அவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசப்பட்ட வார்த்தை, அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு விரோதமாக நம்ம காரியங்கள் செய்தாலும் அவங்களிடமாய் போய் நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுதல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமும் கூட. ஏன்னா சில ஊழியத்தின் பாதையில் ஜெபிக்கும்படியாக வரும்பொழுது அவங்க சொல்கிற ஒரு காரியம் உண்டு. நான் நடந்த சம்பவத்தை கூட சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான சகோதரன், அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாருமா ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்தாங்க. அப்போ அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம், என் குடும்பத்தில் நான் மூத்த மகன், எனக்கு 2 சகோதரர்கள் உண்டு, எனக்கு அடுத்த சகோதரனுக்கு அடுத்த தம்பிக்கு என்னுடைய தகப்பனார் சொத்துக்களில் அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆகையினால எனக்கும் எனக்கு அடுத்த தம்பிக்கு மனஸ்தாபம் வந்தது. நான் அவன்கிட்ட சில காரியங்கள் இப்படி ஏமாற்றி வாங்கிட்டேன், அப்பாட்ட நீ போய் சில காரியங்களை சொல்லி அப்பா உன் பக்கமாக திருப்பி இப்படிலாம் நல்லா தெளிவு வாங்கிட்டேன்னு சொல்லி என்னுடைய சகோதர உள்ளம் வேதனைப்படும்படியான வார்த்தையெல்லாம் நான் சொன்னேன். இதை நிமித்தமாக சில காரியங்கள் கூட நான் செய்தேன். ஆனால் அந்த வேதனை எனக்கு இருந்தது, பேசிட்டோமேன்னு ஒரு வேதனை இருந்தது. ஆனால் நான் எனக்குள்ளாக என்ன சரிப்படுத்தி கொண்டேன் எப்படின்னா, அவன் செய்த காரியம் தானே, அவன் நமக்கு விரோதமாக செய்தான்ல, நம்ம ஏமாற்றிட்டான்ல, அப்பாட்ட நமக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்துக்களெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டானே, நம்ம நியாயமாக தானே அவன்கிட்ட கோபப்பட்டோம், நம்ம அவன்கிட்ட சண்டை போட்டது அவனுக்கு விரோதமாக உள்ள உடைமுறையான வார்த்தை சொன்னதுக்கு விரோதமாக செயல்பட்டதெல்லாம் சரியான காரியம் தானேன்னு சொல்லி நானே எனக்குள்ளாக என்னை சரிப்படுத்தி கொண்டேன். ஆனாலும் ஏதாவது ஒரு இடங்களில் போகும் பொழுது என்னுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது நான் ஏதோ பேசுவேன், அதாவது அவனை பார்த்து நான் ஒதுங்கி போகலை, பேசிக்கிடுவேன். ஆனால் இந்த காரியத்தை குறித்து எனக்குள்ளாக ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்தது. அவன் மேலே கசப்பு இருந்தது, வெறுப்பு இருந்தது. அதனால் கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல என் சகோதரன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தால் அவனை பார்க்காதபடி நான் மறைந்து ஒதுங்கி போன நாட்களெல்லாம் உண்டு.
ஆனால் இது குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இது தவறு, ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத காரியம் சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கூட எத்தனையோ முறை நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். மன்னிப்பு கேட்டாலும் எனக்குள்ள என்னுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது ஒரு கசப்பு, வெறுப்பு, ஒரு உள்ளத்தில் ஒரு பிரிவினை, இதெல்லாம் நான் உணர முடிந்தது. அப்படி சொல்லிட்டு ஒரு சகோதரங்க குடும்பமாக வந்து இதுக்கு என்ன செய்யனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கடந்து வந்தாங்க. அருமையானோல அப்போ அந்த சகோதரனோடு கூட பேசி விட்டு ஆண்டவர் சொன்ன ஆலோசனைக்காய் காத்திருந்து ஜெபிப்போம் என்று நான் அந்த குடும்பத்தாரோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அந்த மனதில் ஒரு சமாதானம், அவனுக்குள்ளே இருக்க கசப்பு வெறுப்பெல்லாம் போகணும்னா அவன் தம்பியிடம் போய் நீ அதை குறித்து ஏதோ பதறி பேசிட்டேன், ஏதோ உனக்கு விரோதமாக செயல்பட்டுட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று போய் மன்னிப்பு கேட்கணும். அது ஆண்டவருக்கு பார்வையில் பிரியமான காரியம். அதன் மூலமாக சகோதரோடு நீங்கள் முழுமையாக ஒப்புரவாக முடியும். உங்களுக்கு இருக்க கசப்பு, வெறுப்பு, பகைமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் என்று ஆலோசனை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. அந்த சகோதரன்ட்ட ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் இப்படிலாம் சொல்லுகிறாங்க. அப்போ அந்த சகோதரன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் கூட யோசித்தேன், போய் அவன்கிட்ட வேணால் மன்னிப்பு கேட்கலாமா, சரி செய்துட்டு போகிறான், அவன் நம்மளை ஏமாற்றி சொத்துக்கள் எடுத்தால் கூட பரவாயில்ல அவன்கிட்ட. ஆனால் அந்த சகோதரன் சொன்னாங்க, ஆனால் பாருங்கள் ஆண்டி, அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அவனுக்கு கூட கொஞ்சம் பெருமை வந்துடும். என்னை என்ன சொல்லுவான், எனக்கு விரோதமாக நீ செய்தேல, நீயே ஒத்துக்கிட்டே இல்லை, நீ இன்றைக்கி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இல்லை அப்படி சொல்லி ஏன்ட்ட சொல்கிறது மாத்திரமல்ல, எங்கள் உறவினர்கள் தெரிந்தவங்ககிட்டலாம் போய் இவன் எனக்கு விரோதம் இப்படிலாம் பேசினான்னு சொல்லி நான் போய் மன்னிப்பு கேட்டதை மற்றவங்கள்டையும் சொல்லுவான். அவன் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப அதாவது சரியாக மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்குள்ளே காணப்படுது. நான் போய் மன்னிப்பு கேட்கணும் தான் நினைக்கிறான், ஆனால் முடியலை. ஏன்னா அவனுக்குள்ளே நான் மன்னிப்பு கேட்டால் அவன் என்னை விட பெரியவனாட்டம் பெருமை அவனுக்குள்ளே வந்துடும். இப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த சகோதரன். பாருங்கள், அந்த சகோதரன் சொல்கிறத நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களை தாழ்த்துங்க அப்படின்னு ரொம்ப பெருமை பாராட்டுவான். நீங்கள் நினச்சாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நீங்கள் மன்னிப்பு கேட்கறது மூலமாய் அவங்களோடு கூட ஆகிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த முழுமையான அவன் தம்பியை கொடுத்ததான கசப்பு, வெறுப்பு, பகைமையெல்லாம் முழுமையாய் கர்த்தர் தூக்கி எடுத்து போட்டுருவாங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம் உண்டாகும். நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்டது நிமித்தமாக உங்கள் தம்பி உங்களிடம் ரொம்ப பெருமையாக நடந்து கொண்டால் கூட அது உங்களுக்கு பெரிதாய் தோணாது. உங்களுக்கு தேவ சமாதானம் வேணும். ஆண்டவர் அதற்காக உங்கள் சகோதரர் ஒப்புரவாகுதலே கர்த்தர் விரும்புகிறாங்க. நீங்கள் இதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் சகோதரன்கிட்ட போய் ஆண்டவர் நான் பேசின வார்த்தை, அவன் விரோதமாய் நான் செய்த காரியங்களை நான் மன்னிப்பு கேட்க முடியாது, இருதயத்தை எனக்கு தாங்க சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். இன்றைக்கி ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்க அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் இருக்கிறோம். சில வேளைகளில் பாருங்கள், நம்ம சொல்லாததை சொன்னோன்னு சொல்லிவிடுவாங்க, நம்ம செய்யாததை செய்தோன்னு சொல்லிவிடுவாங்க. இதன் நிமித்தமாக நம்முடைய உள்ளமும் வேதனைப்படும். அப்படி நம்ம சொல்லாத சொல்லிட்டோம், சொன்னது நிமித்தம் நம்மளும் பதறி ஏதாவது பேசுகிற சூழ்நிலை வந்துடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அருமையான சகோதரன், சகோதரியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்க நமக்கு விரோதமாக பேசுனதுக்காக நம்மளும் பதிலுக்கு பதில் பேசிட்டோன்னா ஒரு தேவ சமாதானத்தை உள்ளத்தில் பார்க்கவே முடியாது. யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம அமைதியாக இருந்திருக்கலாமே, நம்ம பதிலுக்கு அவங்க உள்ள உடைமடியான வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமே, அவங்களுக்கு விரோதமாக நம்மளும் செயல்பட்டிருக்க வேண்டாமேன்ற ஒரு மனதுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்குது. யாருக்கு தெரியுமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்த்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆண்டவரே, நான் பதிலுக்கு பதில் பேசிட்டேன், பதிலுக்கு பதில் நான் செய்துட்டேன், அதனால் என்னையை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக தேவ சமாதானம் எப்போ வரும்னா, நீங்கள் எப்போ அவங்ககிட்ட போய் நானும் நீ பேசுனதுக்கு இப்படி உனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டேன், உனக்கு விரோதமாக செய்துட்டே, என்னை நீ மன்னித்துக்கொள்னு சொல்லி கேட்கும் பொழுது பாருங்கள்,
இதுவரை பெற்றிராத ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியின் மறுபடியும் சொல்லுகிறாங்க, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடி ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அவங்ககிட்ட போய் நான் எப்படி மன்னிப்பு கேட்குறேன், ஏன் டிக்னிட்டி என்ன, நான் போய் அப்படி என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க முடியுமா, அப்படிப்பட்ட மனநிலைமையில் கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். என் அருமையான சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கு விரோதமாக பேசுனீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாருங்கள். அதன் மூலமாய் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற விதம் மேன்மையாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ஒரு பெரிய தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, யார்கிட்ட போய் நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்டீங்களோ அவங்களே ஒரு நாள் உணர்ந்து வந்து அவங்க உள்ள குத்தப்பட்டு, நீங்கள் மாத்திரம் பேசலை, நானும் உங்களுக்கு விரோதமாக பேசினேன், என்னையும் நீங்கள் மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்க முடியாத நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. அதற்கென்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சகோதரன் பாருங்கள், 2 நாட்கள் கழித்து அவங்க சொந்த சகோதரனை போய் பார்த்து கரம் பிடித்து, நான் உன்னை பதறி நீ பேசுனதுக்கு பதிலுக்கு பேசிட்டேன், ஆனால் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அதன் நிமித்தமாய் ஒரு பெரிய தேவ சமாதானம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அந்த சகோதரன் 2 நாள் கழித்து அவங்க தம்பியோடு போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரம் ஆன பிற்பாடு அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. உண்மைக்குமே ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டது மாத்திரமல்ல, அவங்களோடு கூட ஒப்புரவாகும்படியாக நான் மன்னிப்பு கேட்டது நிமித்தமாக என் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம் மாறிட்டு, உள்ளத்தின் ஆழத்தில் என் சகோதரனை குறித்திருந்த கசப்பு வெறுப்பெல்லாம் மாறிட்டு, கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதான சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த சகோதரன் 2 நாட்கள் கழித்து ஃபோனில் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ந்து சாட்சி சொல்லும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளாய் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு விரும்புகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவருக்காய் எழுப்பி பிரகாசிக்கும்படியாய், ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் உள்ளத்தை முழுமையாக ஆளுகை செய்யும்படியாய், நீங்கள் யாருக்காவது விரோதமாக ஏதாவது செய்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பாவ உணர்வு, அந்த குற்ற உணர்வு காணப்படுதா, அவங்ககிட்ட போய் உங்களை தாழ்த்த முடியலையா, ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே எனக்கு போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக இருதயத்தை தாங்க அப்படின்னு நீங்கள் செபிக்க முடியாது. அந்த பலனை, அப்படிப்பட்ட ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பாங்க. உங்களை கர்த்தர் வழி நடத்துவாங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுப்பாங்க. அதன் மூலமாய் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவர் மன்னிங்கன்ற வார்த்தையின்படி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் செயல்படுங்க, அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம இருந்த வண்ணமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒரு மன்னிங்கள்ட வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே, ஒருவேளை பதிலுக்கு பதில் பேசியிருக்கலாம் ஆண்டவரே, பதிலுக்கு பதில் செய்கைகள் துரோகமாய் விரோதமாய் செய்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இந்த அனுபவத்தோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களோடு கூட ஆண்டவர் கர்த்தரோடு யாவும் இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் யாருக்கு விரோதமாய் செயல்பட்டாங்களோ, யாருக்கு விரோதமான வார்த்தைகள் உள்ள உடைமடியான வார்த்தைகள் சொன்னார்களோ, அவங்களுக்குள்ளாய் ஆண்டவர் அவர்களோடு போய் ஒப்புரவாகும்படியாய், அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாய், இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இது எப்படி என்னால் முடியும், என்னால் அது செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமையில் இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்துருங்க ராஜா, அப்படிப்பட்ட வழிநடத்தலை தாருங்க ராஜா ஆண்டவரே. அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே, யாருக்கு விரோதமாய் இராதபடி கசப்பு வெறுப்பிலிருந்து வெளியே வரும்படியாய், அவளோடு கூட ஆண்டவரே ஒப்புரவாக்கும்படியாய், மன்னிப்பை கேட்கும் இருதயத்தை ஒவ்வொருக்கு கொடுங்க ராஜா. உங்கள் வார்த்தையின்படி அப்படியா அர்ப்பணித்து செயல்படும் பொழுது ஆண்டவரே, தேவ சமாதான ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட தீர்மானத்துக்கு வர்ற ஒவ்வொரு தேவ சமாதான ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. இதன் மூலமாய் கர்த்தாவே இன்னும் அந்த குடும்பங்களில் அப்படிப்பட்டவர்களுக்குள்ள யார் ஒப்புரவாக்கும்படியாய் மன்னிப்பை கேட்டு தங்களை தாழ்த்துகிறாங்களோ, செயல்படுகிறாங்க
இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களோடு கூட கர்த்தருடைய கிருபை கூட இருந்து செயலாற்ற போகிற தயவுக்காய் நன்றி ராஜா. நீங்கள் கூட இருந்து அதுக்குரிய கனத்தை கொடுக்க போகிறீங்க ராஜா. ஆண்டவங்க நாம மகிமைப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாய் ஆண்டவரே, எப்படி என்னால் யோசிக்கிறேன், எப்படி என்னால் இது முடியும், அவங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பதா இந்த அப்படிப்பட்டதான் ஒரு குழப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த குழப்பத்திலிருந்து, அந்த அப்படிப்பட்ட ஆண்டவரே போராட்டத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே, ஒப்புரவாக முடிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துங்க ராஜா. அப்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தங்களை தாழ்த்தி ஆண்டவர் ஒப்புரவாகும்படியான இருதயத்தை ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே கனப்படுத்த போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கரத்துகள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஒப்புரவாக முடியாத இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. செயல்படுங்க, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளை திறப்பின் வாசல் ஜெபம் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும். குடும்பமாக கலந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நாளையும் நாளை மறுநாளும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட நேரலையில் பாருங்க. அது மட்டும் இல்லை, மே மாதம் நடக்கவிருக்கிற எழுப்புதல் பெருவிழாக்களில் மறக்காம குடும்பத்தோட கலந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.